தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழு மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது ஆனி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 10 ஜூலை 2026. இன்று தேய்பிறை ஏகாதசி இரவு மணி 2:06 வரைக்கும் இருக்கு. அதன் பின் துவாதசி. பரணி நட்சத்திரம் காலையில் 10:07 வரைக்கும் இருக்கு. அதன் பின் கிருத்திகை. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சூலநாம யோகம் பவகரணம். இன்றைக்கு கிருத்திகை, கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி விரதம் பூஜை எல்லாமே இன்னைக்கு தான். இன்றைக்கு குரு அஸ்தமனமாரர். இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு மேற்கில் அஸ்தமனமாகி ஆடி மாதம் 24ஆம் தேதி, அதாவது 9/8/2026 அன்னைக்கு மீண்டும் அதே மேற்கிலேயே உதயமாறார். அகசு நாழிகை 31:28, தியாஜியம் நாழிகை 8:28. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் தேய்பிறை ஏகாதசி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை 1 வினாழிகை 10. சூரிய உதயம் காலை 5:53. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மேஷராசியில சந்திரன், ரிஷபராசியில செவ்வாய், மிதுன ராசியில சூரியன் புதன், கர்க்கடக ராசியில குரு, சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கும்பராசியில ராகு, மீன ராசியில சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை 3:46க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சந்திர பகவானுடைய நகர்வானது அமைந்திருக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்குது, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். இன்று 10 ஜூலை 2026 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்மளால் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் நல்ல அந்த உறவு சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு உறவுகள் என்பது நல்லபடியாக நீடிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட இன்றைக்கி தெய்வ அனுகூலத்தில் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ரொம்ப தெளிவாக கவனமாக பார்த்து நீங்கள் முடிவெடுப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள், நியூ இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது, நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தொழிலை, அது மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நமக்கு நடக்க போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நமக்கு இன்று
நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்களால் ஒரு நல்ல நன்மைகள் இன்னைக்கு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். ராசிநாதனுடைய நகர்வு பல விதத்திலும் யோகங்களை அள்ளித்தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. 5-12 கூடியவரான சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்த்துடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். நினைச்ச காரியத்தை கரெக்டாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய புத்திகள்லையும் சரி, நம்ம செய்யக்கூடிய செயல்களையும் சரி, நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகும். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்துனோம்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. கேந்திரங்கள்னால் பில்லர்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எடுத்துக்கொண்ட காரியங்களே ரொம்ப அழகாக அற்புதமாக உங்களால் செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனதிற்கு நிறைவாக அற்புதமாக உங்களுக்கு நடக்க போகிறது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக இருக்கும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக, தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருந்து நல்ல ஒரு அருளாசி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக இன்னைக்கு நடக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்க போகிறது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். இன்றைய நாளிலே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் அவசியம். மத்தியான வேளைக்கு மேலே தான் நமக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் மாறுறார். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். எந்த விஷயத்தையும் யோசித்து செய்யறது நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்க கூட இருந்து வந்த அந்த மனக்கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துளாராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள்.
எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். அது மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க கூட இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வினை உங்களால் முடிக்க முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இட் எய்ம்ஸ் அட் தி ஸ்கை, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். வரவுக்கு குறைவு இருக்காது. ஏன்னா 2 குடைவர் நமக்கு 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில் இந்த நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். யாருக்கும் ராங்கோப் கொடுக்காதீங்க. முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனம் என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். தந்தை வழி உறவினரும் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவாக இன்றைய நாளிலே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு லாபம் நமக்கு இன்றைக்கு பார்க்க முடியும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். ஒரு நல்ல லக்கு அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் இன்றைக்கு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் பலமாக இருக்குது. ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணினாலும் அவருடைய பார்வை பலம் மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். வீடு மண்மனை யோகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாலாம் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும். உறவு சிக்கல்கள் விலகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசிநாதன் சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். ராசியை நமக்கு சுக்கிரன் பார்த்துடுற ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். எல்லா விஷயங்களிலுமே தெளிவான முடிவுகள் எடுத்து இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அதே மாதிரி நாம் உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம், ஒரு சம்பள உயர்வு, அது எல்லாமே இன்றைக்கி நமக்கு கிடைக்க போகிறது. எந்த விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம்.
மீனராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் இன்றைய நாளிலே 2ஆம் இடத்துலையும் சம்பந்தப்படுறார், 3ஆம் இடத்துலையும் சம்பந்தப்படுறார். ராசிநாதனுடைய பார்வை நமக்கு மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயங்களுமே அனுகூலமாக நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.